ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெங்களூர் ஸ்டைலில் சூப்பரான பூரிக்கு சாகு தான் செய்ய போகிறேன். பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுரக்காவை மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பொடிசாக நறுக்கிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் ஒரு 5 பீஸு, புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி 1 ஸ்பூனு, ஒரே ஒரு பட்டை சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சுரக்காவை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சுரக்காவை நல்லா வேக வச்சிடலாம். சுரக்காய் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்து சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது திக்காக ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான பூரிக்கு சாகு ரெடி. பெங்களூர் ஸ்டைலில் இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.